எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வினோத பிரசனம் நம்பர் 4 தேங்காய் பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிரசனத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து பிரசனம் அப்படின்னே சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் எல்லா வகையான பிரசனமும் நான் போட்டிருக்கேன். ஜாமக்கோல் பிரசன்னம், அந்த மாதிரி வெத்தலை பிரசன்னம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்க்கக்கூடிய பிரசன்னம், அதே மாதிரி சகுனம் நிமித்தம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான பிரசன்ன முறைகள் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க பிரசன்னம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தேங்காய் பிரசன்னம். அதாவது தேங்காய் அப்படிங்கிறது மிருகசீரிட நட்சத்திரத்தை குறிக்கும். அதுதான் தேங்காய். அந்த தேங்காயே வந்து 27 நட்சத்திரமாக நம்ம பிரித்து என்ன விதமான இதில் வந்து நீங்கள் தேங்காயை பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இந்த சம்பவத்தை பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த இடத்த வந்து இந்த கிரகங்கள் சொல்லுது. இந்த தேங்காய் வந்து எந்த நிலையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நட்சத்திரம் சொல்லுது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குறோம். அது எப்படின்னு நான் உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் தேங்காயை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர வயசாக வந்து தேங்காயவே 27 நட்சத்திரமாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் தயாரித்து தலையில் தேய்க்கிறது. பரணி அப்படிங்கிறது ஒரு அடுப்பில் வச்சு அதை வந்து உருவாக்கும்போது தேங்காய் சாதமாக அது மாறுது. ஏன்னா பரணியினுடைய இது வந்து அடுப்பு. கிருத்திகை அப்படிங்கிறது நெருப்புங்கிறதுனால அதை வந்து வறுத்து தேங்காய் வந்து வறுக்கிறோம். அதனால் வறுத்த தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரோஹிணி அப்படிங்கிறது தேங்காய் பர்பியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மிருகசீரிடம் அப்படிங்கிறது தேங்காய். திருவாதிரை அப்படிங்கிறது தென்னை மரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். புனர்பூசம் அப்படிங்கிறது தேங்காய் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கோயிலில் தரக்கூடிய பிரசாதமாக நம்ம வந்து புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது தேங்காய் வச்சு வழிபாடு பண்ணதை பூச நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். சிதர் தேங்காய் அப்படிங்கிறத ஆயில்யமாக எடுத்துக்கிறோம். தட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து மக நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் குமிஞ்சிருக்குது, ஒரு இடத்துல குவியல் இருக்குது, தேங்காய் குவியல் இருக்குதுன்னா அதை பூரமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் தண்ணீரை வந்து உத்திரமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் பாலை வந்து ஹஸ்தமாக எடுத்துக்கிறோம். கலசத்தில் கும்ப கலசத்தில் உள்ள தேங்காயை வந்து சித்திரையாக எடுத்துக்கிறோம். அக்னி ஹோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை வந்து சுவாதியாக எடுத்துக்கிறோம். பழத்தோடு சேர்ந்த தேங்காயை வந்து விசாகமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் மட்டையை வந்து நம்ம அனுசமாக எடுத்துக்கிறோம். கடையில் இருக்கக்கூடிய தேங்காயை வந்து கேட்டையாக எடுத்துக்கிறோம். தேங்காய் மண்டியை வந்து மூலமாக எடுத்துக்கிறோம். தென்னங்கீற்றை வந்து பூரடமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் கலந்த சுண்டலில் வந்து தேங்காய் சேர்த்துருந்தாங்கன்னா அதை உத்திராடமாக எடுத்துக்கிறோம். இளநீரை வந்து திருவோணமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவலை வந்து அவிட்டமாக எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயை வந்து சதயமாக எடுத்துக்கிறோம். தென்னந்தோப்பை வந்து புரட்டாதையாக எடுத்துக்கிறோம். தேங்காய் சட்னியை வந்து உத்திரட்டாதையாக எடுத்துக்கிறோம். கொப்பரை தேங்காய் அப்படிங்கிறது வந்து ரேவதியாக எடுத்துக்கிறோம். இப்படி 27 நட்சத்திரத்துக்கு தேங்காயை இத்தனை விதமாக பிரித்து 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ பிரசனம் கேட்க வராங்க. ரீசெண்டாக வந்து எதை பார்த்துட்டு வந்தாங்களோ அந்த நட்சத்திரமாக நம்ம வந்து கருதணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க இளநீ குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் தான் நம்ம வந்து பிரசன்ன நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். தென்னந்தோப்புக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் புரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பிரசனத்துக்கு எடுத்துக்கிறோம். அது போக வந்து இந்த கிரகத்தோட இந்த நட்சத்திரத்தை கம்பைன் பண்ணணும். அப்போ சூரியன் அப்படிங்கிறது அரசு சார்ந்த இடம், சந்திரங்கிறது நீர் சார்ந்த பகுதி, செவ்வாய்ங்கிறது கனரக வாகனம் மின்சாரம் சார்ந்த பகுதி, புதன்கிறது பூங்கா மற்றும் பள்ளிகள் சார்ந்த பகுதி, குருங்கிறது கோயில் பூஜை ஹோமம் அதுக்கப்புறம் ஆசிரியர் இதெல்லாம் குறிக்குது. சுக்கிரன் வந்து பூக்கடை சொகுசு விடுதி அலங்காரம் செய்யும் இடம் அதெல்லாம் வந்து சுக்கிரன். சனிங்கிறது சாக்கடை சார்ந்த பகுதி பல இடங்கள் எல்லாமே சனி. ராகுங்கிறது ரோடு பிளாஸ்டிக்கு சாக்கு அப்புறம் பாலம். கேதுங்கிறது குறுகிய பகுதி குறுகிய இடம் அப்புறம் முடிக்காணிக்கை முடி வெட்டக்கூடிய இடம். இதெல்லாமே கேதுவாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த தேங்காய் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இளநீர் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. இப்போ எந்த பகுதியில் இளநீர் குடித்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீர் சார்ந்த பகுதியில் வந்து இளநீர் குடித்தா சந்திரன் வந்து திருவோணத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதுவே வந்து ஒரு இபி ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து இளநீர் குடித்தாங்கன்னா செவ்வாய் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதா அர்த்தம். அதுவே கோயில் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து இளநீர் குடித்தாங்க அப்படின்னா குரு வந்து திருவோணத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எப்படி எடுக்கலாம், இப்போ அரசு சார்ந்த ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது பக்கத்தில் வந்து
இளநீர் குடித்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அரசுங்கிறது சூரியன், அதே மாதிரி வந்து பள்ளி அப்படிங்கிறது புதன். அப்போ இங்கே சூரியன் புதன் ரெண்டுமே வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க வந்து பிரசனம் கேட்க வராங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன சம்பவத்தை பார்த்துட்டு வந்தாங்களோ, அது எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாவித்து அது சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்து தீர்வு சொல்லணும். இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அது சார்ந்த கிரகம், அது சார்ந்த நட்சத்திரம் மட்டுமே அந்த டைமில் வந்து இயங்கும். அது சார்ந்த கேள்விகள் மட்டும்தான் அவங்க வந்து கேட்பாங்க. அது சார்ந்த தீர்வை மட்டுமே நம்ம வந்து கொடுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயம் 2 விஷயம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த கேள்வி தான் அவங்க கேட்பாங்க. அதுக்குரிய பதிலை வந்து நம்ம தீர்மானமாக சொல்கிறதுக்கு பிரசனம் யூஸ் ஆகுது. பிரசனத்தில் வந்து நான் எதுக்கு வினோத பிரசனம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன்னா, வித்தியாசமாக பார்க்கக்கூடிய பிரசன முறை. இப்போ நார்மலாக சோழி பிரசனம் அப்படின்னா சோழியில் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் இது வந்து ஒருத்தங்க எங்கே போயிட்டு வந்தாங்க, என்ன பார்த்தாங்க, அதை வச்சு நம்ம வந்து ஒரு சம்பவத்தை தீர்மானிக்க முடிஞ்சு அது மூலிமா தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இது பேர் வினோத பிரசனம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஊர் பேரை வச்சு இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து வராங்க, அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அது சார்ந்த கிரகம் வந்து அது வந்து இயக்கத்தில் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அப்படியும் பிரசனம் பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. வரும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வினோத பிரசனமே இன்னும் 10 வீடியோக்கள் வந்து போடலான்னு இருக்கேன். நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் மட்டும்தான் என்னுடைய சேனல் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.